எங்களுடைய குருவின் உச்சகட்ட வரலாற்றில் மீண்டும் ஒரு சகாப்தம் நடத்த நாங்களும் மகாராஷ்டிரா மாநிலம் சீரடிக்கு வந்திருக்கிறோங்க. இங்க சாய்பாபானா யாருன்னு கேட்கறதுக்கு பதில் சீரடினா யாருன்னு கூட கேட்கலாங்க. சீரடினா யாரோட பெயர் சொல்லலாங்க, குரு சாய்பாபா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சிருக்காங்க, எப்படி செஞ்சிருக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் போற்றும்படி செஞ்சிருக்கிறாங்கிறதுக்காக ஒரு புதிய சுவடுகளை உருவாக்க நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய குருவின் ஆசன பயிற்சியின் அடிப்படை தத்துவத்திலிருந்து இவருடைய பெயர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கணும் பொழுது இவர் ஒரு புனிதரா இருக்காங்கிறதுக்கும், இவருடைய தத்துவத்தின் அடிப்படையிலிருந்து 3000 கோலங்களை எப்படி எடுத்து காட்டினாலும் இவர் எதை செய்தாருங்கிறத எல்லோருமே மறைமுகமா செய்வாங்க. இவர் நேரடியாவே 2 விஷயங்களை செஞ்சிருக்காராங்க. பாகுபடுத்தி பார்க்க இவருடைய வரலாற்று புத்தகத்தை எல்லோருமே நேர்முகமா செஞ்சு பார்க்கலாமா இல்ல எதிர்முகமா செஞ்சு பார்க்கலாமான்னு எல்லோருமே போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் தனக்குள்ள ஏற்பட்ட ஒரே ஒரு அசிரியரின் ஒளியின் தத்துவத்தை தான் இந்த உலகிற்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு பல பக்கம் போராடி பார்த்திருக்காருங்க. உச்ச தத்துவத்தை இவரும் ஒரு சில இடங்கள்ல இருந்து மாறுபட்ட கருத்துக்களோடு வெளி உலகத்துக்கெல்லாம் பயணிக்கலைங்க. இந்த இடத்துல இருந்து சுமார் 16 இருந்து 18 மைல் தொலை வரைக்கும் பயணிச்சிருக்காருங்க. பயணிச்ச இடங்கள் எல்லாம் இவர் கிடைச்ச ஏதோ ஒரு புது விஷயத்தை எல்லோருக்கும் பயணிக்கணும்ன்ற பட்சத்துல தான் இவர் அனைவருக்குமே ஒரு பாகுபாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்க. அதாவது உடல் தத்துவத்தை, உடல் சீற்றம், அதாவது உடல்நல கோளாறுகள், மனநல கோளாறுகள், யாராச்சும் ஏதாச்சும் உபதேசம் கொடுக்கும் பொழுது கூட உச்சத்தில் எதனை அடைய வேண்டும்ங்கிறத இவர் மனமுறையில தான் அனைத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்க. முழு தத்துவத்துல தவங்கிறது இவருடைய வரலாற்றுல எப்படி இருக்குங்கிறதுக்கு இவருடைய குருவே இவருக்கு சாட்சியா இருக்கணும்னா குருவை தேடியும் இவரும் பல இடங்களுக்கு சுத்த தூர முறையில அலைஞ்சிருக்காருங்க, தெரிஞ்சும் பார்த்திருக்கிறாருங்க. ஆனா ஒரே ஒரு அசிரியரின் குரல் கேட்டு இவர் எங்கு ஓடி திரிந்தாரோ அந்த இடத்துலலாம் இவருக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. கிடைச்சது என்னவோ அதை ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களோ தன்னுடைய சொந்த கிரயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்களாங்க. அதனால அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் யாருமே எந்த ஒரு பயனாளியும் முழுமையா அடையக்கூடாது, பிற உலகுக்கும் பயன்படணும், பிறருக்கும் பயன்பட்டு அந்த ஆதி தத்துவத்தை எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் மூல மந்திரமா எடுத்தது ஒன்னே ஒண்ணுதாங்க. தனக்கு எது கிடைச்சதோ அதை இந்த உலகத்தில் இருக்க எல்லோருக்கும், அதாவது உடல்நல கோளாறுகள், சிறு சிறு விஷயங்கள் தான் செய்ய முடிஞ்சதுங்க. காரணம் அவருக்கு அந்த அதிபதியாகும் தகுதியில தன் குருநாதர் கிடைக்க அவரும் ஒரு சில இடங்களுக்கு பயணிச்சு அதுல எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா கிரைய செய்ய முடியலைங்க. சரிங்க, வித்திட்ட செயலை இப்ப நாங்க சொல்லிட்டோங்க. சில விதிகளன்களும் அவருக்கு எப்படி ஏற்படுத்துங்கிறதுக்கு மறுமுறையிலிருந்து நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோவிலுக்கு எல்லோரும் எதுக்கு செல்றோங்கிறத கூட இவர் ஒரு முஸ்லீமா பிறந்திருக்கிறாருங்க. அதாவது முகமதியரா பிறந்திருக்காரு. ஆனா மக்கள் அனைவரையும் சமமா பார்த்திருக்காரு. இதிலிருந்து அவர் எல்லோருக்குமே சமமா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயம் எதுங்கிறதுக்கு அவருடைய மதத்தை அவர் காரணமிட்டு காட்டலைங்கிறதால தான் இங்க அனைத்து மதத்தினரும் வந்து எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, இவருடைய காரணகர்த்தாவா இருக்கிற விஷயத்துல இவருடைய சமாதியா இருக்கிற இடத்த எல்லாரும் வழிபாட்டு முறையா தான் மறுபடியும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நித்திய கல்யாணம், அதாவது ஞானங்கிறத ஒண்ணு எல்லோருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஞானத்தின் அதிபதியா இருக்க வேண்டிய குருவின் தத்துவத்தை இவருக்கு யாரும் கொடுக்காததால இவரும் யாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க முடியலைங்க. காரணம், அந்த ஞானத்தின் அடிவித்து எங்க இருக்குங்கிறத இவர் தேடும் பொழுதெல்லாம் இவருக்கான குருவை தான் அவர் தேடி அலைஞ்சிருக்காரு. குருவின் பிரதான வாயில் எங்க இருக்குங்கிறதுக்கு இவர் சில இடங்களுக்கு செல்லும் பொழுது இவருடைய வித்திட்ட செயலுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் செவிசாச்சிருக்காங்க. மற்ற அனைவருமே தன்னுடைய தேவைக்காக தான் இவரோடு பயணிச்சிருக்காங்க. அந்த தேவைக்கு இவர் எதை நிவர்த்தி செய்தாரோ இல்லையோ அவரவரின் தேவையை மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பயணிச்சு நிவர்த்தி செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்க. மகன் பேரு ஆழி பேருன்னு சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்கள்ல எப்படின்னா புனிதர்கள்ன்ற பட்டயத்துல தான் இவங்க முக்கியமான இடத்தை வகித்திருக்காங்க. கோவில் நகரங்கள்லாம் பல இடத்துல இருக்கு. இந்த இடம் இதுவரை இந்த உலகிற்கே தெரியாத பொழுது இதை தெரிய வைத்தவர் யாருன்னு கேட்கும் பொழுது ஏன் ஷீரடி அப்படின்னு சொல்லும் பொழுதே சாய்பாபா அப்படின்ற பேரை தான் எல்லோருமே முதல்ல உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இவர், ஏன் உரைத்தார், எதனை உரைக்க வந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க மண்முறை தத்துவமா தாங்க இடம்பெற்றிருக்கு. உலக நியதிகளோடு எங்களுடைய சாராம்சம் எங்களுடைய உச்சகட்டத்துல நாங்க சித்தர்களின் வழிபாட்டு முறையிலிருந்து இன்று வரை ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், புனிதர்கள், இன்னும் மகா பிரளயபாரல்கள் எல்லோருமே எதை உணர்த்த வந்தார்கள்ங்கிறதுக்கு விட இவருடைய தத்துவத்தின் அடிப்படை நாதம் ஒரு புனிதராயிருந்து இந்த உலகத்திற்கு பல சாராம்ச விஷயங்களை சொல்ல வந்தது கூட யாருக்கும் புலப்படவும் இல்லை. அதற்கு மேல் அவருடைய ஆசனத்தின் வித்து எப்படி உருக்கொடுக்கப்படணுங்கிறதுக்கும் மறு செயல் ஒன்று பிறக்குமானால் எங்களுடைய காலகட்டத்தில் இதனுடைய ஆதி தத்துவத்தை எப்படி உருக்கொடுக்கணுங்கிறதுக்கு நாங்களும் சில சுவடுகள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஞானம் என்பது வேறு, உயரிய நோக்கம் என்பது வேறு, உன்னை உணர்வது என்பது வேறு, ஆதி பிரளயம் என்பது வேறு, உன்னுள் உணர்வது எது, உன்னுள் இருப்பது பிரணவம் என்பது எதுங்கிறதெல்லாம் நாங்க
இன்று வரை ஒவ்வொரு இடத்திலையும் பயணிக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஞான தத்துவத்திலிருந்தும் எங்களுடைய பாகுபாடான எங்கள் குருநாதர் குரு தவசுதனாரின் ஆதிப்பட்டறையிலிருந்து ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுக்கான சித்தர் பட்டறையை எப்படி எல்லாம் வெளிக்கொடுக்கணுங்கிறதுக்கு எங்கள் குருநாதரே சாட்சி என்றா அவருடைய சாட்சியின் கீழ் எதெல்லாம் உரு கொடுக்கப்படுகின்றதோ அதனுடைய ஆதி தத்துவத்தை இன்று வரை மேல் நோக்கமாக அல்லது உரு கொடுக்கும் அனைத்து ஆதி தூபங்களிலும் எல்லோருக்குள்ளும் இருந்து தன்னை உணர்வதே மிகப்பெரிய விஷயம். அது ஒவ்வொருவருக்குள்ளும் உணர்த்துபவரே எங்கள் குருநாதர் குரு தவசுதனாருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.